அந்தஸ்து வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வரும் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பலமுறை சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு மட்டும் இருந்துவிட்டு மத்திய அரசை சந்தித்து அதற்கான எந்த ஒரு முறையான அழுத்தத்தையும் இதுவரை கொடுக்காமல் இருந்து வருகிறார். தனக்கு எந்தவித அதிகாரம் இல்லை என்று கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். தலித் பெண் அமைச்சரை மட்டும் உடனடியாக நீக்குவதற்கு எப்படி அதிகாரம் இருந்தது? இவரது ஆட்சி காலத்தில் எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பல ரெஸ்டோபார்களுக்கு அனுமதி அளித்துள்ளார்? பல அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூடிவிழா கண்டதுதான் இவரது சாதனையா? கடந்த காலங்களில் மூடி கிடந்த மில்லுக்கு சேர்மன், மூடிவிழா கண்ட பாப் ஷோவுக்கு சேர்மன், இது போன்று பல நிறுவனங்களுக்கு சேர்மன்களை நியமித்து மக்கள் வரி பணம் வீணாகி உள்ளது. சட்டவிரோதமாக புதுவை மாநில விளையாட்டு கவுன்சிலை கலைத்தது இந்த ஆட்சியில்தான். கடந்த 4 ஆண்டுகளில் புதுச்சேரி எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளது. பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது டைரியில் பல்வேறு ஊழல்வாதிகளின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக செய்தித்தாள்களில் வந்த வண்ணம் உள்ளது. புதுவை அரசு இது தொடர்பாக செய்த விசாரணை என்ன? இவற்றையெல்லாம் அறிந்துதான் புதுவை மாநில கவர்னர் கைலாசநாதன் அவர்கள் மருத்துவத்துறையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரை இயக்குநராக நியமித்துள்ளார். இதில் எந்தவித முறைகேடுகளும் நடந்ததாக தெரியவில்லை. சரியான சாலை வசதிகள் கிடையாது. தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறது. இதற்கு ஒரு தீர்வு இந்த அரசிடம் கிடையாது. தெருவுக்கு 10 பார்களை திறந்துள்ளதால் பள்ளி மாணவர்கள் உட்பட பல்வேறு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அலுவலக கழிவறையிலேயே பத்திரப்பதிவுத்துறை சார்பு பதிவாளர் லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் மீது தொடர் நடவடிக்கைகள் ஏன் எடுக்கவில்லை? எந்த இடங்களிலும் முறையான மழைநீர் வாய்க்கால் கிடையாது. சாதாரண மழைக்கு புதுவை மாநிலம் முழுவதுமாக மூழ்கிவிடுகிறது. எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் புதுவை அரசு இதுவரை எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்கள் அதிகார போட்டி நடத்துகின்றனர். இதில் முழுவதுமாக பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான். எனவே இவர்கள் நடத்தும் நாடகத்தை நிறுத்திவிட்டு மக்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு கராத்தே வல்லவன் கூறியுள்ளார்.